வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக போட்ட காணொளி உங்களுக்கு மிகச்சிறந்த அளவில் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கடைசியாக நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம்? முகலாய பேரரசில் அக்பருடைய படையெடுப்புகள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோமா? இப்போ அதை ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகலாமா? ஓகே. அக்பர் 1562 மாலவம், சரிங்களா, அந்த பகுதியையும் 1564 மையப்பகுதியில் இருக்கிற கோண்டுவான பகுதியையும் யார்கிட்டேருந்து? ராணி துர்கா தேவி கிட்டேருந்து கைப்பற்றுறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறமா மேவார் அரசர் ராணா உதய் சிங் சித்தூரை இழப்பதற்கு முன்னாடி ரொம்ப கடுமையாக இவர் எதிர்த்து போரிட்டாலும் கூட அவர்களிடமிருந்து அந்த அரசை கைப்பற்றுறாங்க, சரிங்களா. அவருக்கு பதிலாக யார்? ராணா உதய் சிங் அக்பரை எதிர்த்து போரிட முடியாமல் அவர் குன்றுகளுக்குள் தலைமறைவானாலும் கூட அவருடைய தளபதிகளான ஜெய்மல் பட்டா இவங்க 2 பேரும் போரை தொடர்ந்து நடத்துகிறாங்க. ஏன்னா ராஜபுத்திரர்களுக்கு வீரம் அப்படிங்கிறது ரத்தத்திலேயே ஊறிய ஒன்றல்லவா. ஜெய்மால் பட்டா ஆகியோரோட துணிச்சலை கண்டு பெரும் வியப்படைந்த அக்பர் அவர்களுடைய நினைவாக அவங்களுக்கு கொடுத்த மரியாதை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரியது அப்படின்னா, ஆக்ரா கோட்டையுடைய முக்கிய நுழைவாயிலில் அவர்களோட சிலைகளை, யாருடைய சிலைகளை? ஜெய்மால் பட்டா ஆகியோரோட சிலைகளை நிறுவியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. சித்தூர் கைப்பற்றினதுக்கு அப்புறமா ராஜபுத்திர அரசுகளான ராந்தம்பூர், கலிஞ்சார், பீகானேர், ஜோத்பூர், ஜெய்சல்மர் இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் கைப்பற்றுறாங்க, சரிங்களா. மத்திய இந்திய பகுதிகளை கீழ்ப்படிய வச்சதுக்கப்புறமா அக்பர் சும்மா இருப்பாருங்களா? அவருடைய கவனம் எங்கே திரும்புது அப்படின்னா, கடல்சார் வணிகத்திற்கு புகழ்பெற்ற குஜராத் மேலே அவருடைய கவனத்தை செலுத்துறாரு. அதோட அரசன் முஷாபர் ஷாவிடமிருந்து 1573 குஜராத்தை கைப்பற்றுறாரு. குஜராத் அக்கணத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு ஏவுதளமாக இருந்தது. இப்போ புரியுதுங்களா? மேலே ராஜஸ்தான், ராஜபுத்திர அரசுகள் எல்லாத்தையும் கைப்பற்றுறாங்க. அதுக்கடுத்தது மத்திய இந்திய பகுதிகளை கொண்டு வரணும், தன்னுடைய ஆதிக்கத்திற்கு கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. குஜராத்தை கைப்பற்றுறாரு. குஜராத்துக்கு அடுத்தது தக்காணத்தை கைப்பற்றுவதற்கான ஏவுதளமாக அந்த குஜராத் மாறுது. பீகார், வங்காளம் ஆகிய பகுதிகளை ஆண்டு வந்த தாவூத் கான் அக்பரால் தோற்கடிக்கப்பட்டு அந்த பிளேஸ் 1576 என்னவாகுது? அவங்கள்ட்ட பறிக்கப்படுது, சரிங்களா. அடுத்தது ராஜா மான்சிங், பகவந்தாஸ் ஆகியோர் உதவியோட, இவங்களும் ராஜபுத்திரர்கள் தான், அவங்க உதவியோட அக்பர் காபூலை சேர்ந்த மிர்சா ஹக்கீமை தோற்கடிக்கிறாரு. காஷ்மீர் 1586 சிந்துவை 1591 கைப்பற்றியது. அவருடைய வடமேற்கில் அவருடைய பேரரசை வலுப்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். வட இந்தியாவை அரசியல் ரீதியாக ஒருங்கிணைத்ததுக்கு அப்புறமா தக்காணத்தின் மீது கவனம் செலுத்துறாரு. 1591 காண்டேஷ் பகுதி, 1596 சாந்த் பேபியிடமிருந்து ஃபெரார் பகுதி, ஒருத்தரை விட்டு வைக்கல, எல்லாத்தையும் அவருடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்துட்டாரு. அகமது நகரோட நிஜாம் சாஹி வம்சத்தை சேர்ந்த அவருடைய உடன்பிறப்பின் மகனான முஷாஃபர் ஷாவினுடைய பகர ஆளுநராக அகமது நகரை தாக்கிய முகலாய படைகளை எதிர்த்து வீரத்தோடு போராடினவங்க தான் இந்த சாந்த் பேபி, சரிங்களா. 1600 அகமது நகர் அரசின் சில பகுதிகள் முகலாய படைகளுடைய கைவசமாயிடுச்சு. 1604 செப்டம்பர் மாதம் அக்பர் நோய்வாய்ப்பட்டு 1605 அக்டோபரில் 1604 செப்டம்பர் மாதம் அக்பருக்கு என்னவாகுது? உடல்நிலை சரியில்லாமல் போகுது. 1605 அக்டோபர் 27 இயற்கை எய்தினார், சரிங்களா. அப்போ இதோட ஒரு முகலாய ஒரு புகழ்மிக்க அரசருடைய அத்தியாயம் முடியுதுன்னு சொல்லலாம். இவருடைய கொள்கைகள் ஆனால் மிகச்சிறந்த ஒரு கொள்கைகளாக கருதப்படுது. அதாவது ராஜபுத்திர கொள்கை. ராஜபுத்திர கொள்கைன்னா என்ன? இந்துக்களுடைய நல்லெண்ணத்தை பெறுவதற்காக அக்பர் மனமார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டார். அதாவது எப்படி முஸ்லீம், அதாவது இந்துக்கள், ராஜபுத்திரர்கள் எல்லாமே இந்துக்கள் தானே, அவங்களுடைய நல்ல எண்ணத்தை பெறணும் அவங்களுடைய வாரிசுகளுக்கு, அந்த மன்னர் அந்த பகுதியை கைப்பற்றினால் கூட அந்த பகுதியை ஆண்ட மன்னர்களுடைய வாரிசுகளை தன்னுடைய அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்து பதவியில் அமர்த்திக்கிட்டார், சரிங்களா. அதே மாதிரி
திருமண உறவை கொண்டு அவங்களுடைய ஒரு சுமூகமான உறவை வந்து பின்பற்றினார்னு தான் சொல்லணும். அதே மாதிரி முஸ்லீம் அல்லாத மக்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியையும் தலைவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்து புனித யாத்திரைகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியை நீக்கிட்டாங்க. மக்களுக்கு எதிராக எதெல்லாம் வந்து மக்கள் மனதில் வந்து தவறான எண்ணங்களை கொண்டு இருக்குமோ அந்த மாதிரி வரிகளையும் நீக்கிட்டார், நடைமுறையையும் நீக்கிட்டார். போர்க்கைதிகளை அடிமைகளாக்குற நடைமுறையும் கைவிடப்பட்டது. இது வந்து அந்த காலத்தில் வந்து போர்க்கைதிகளை அடிமைகளாக வச்சுக்கிட்டு அவங்கள கொடுமைப்படுத்தி நடத்துறது வந்து அரசர்களிடையே எல்லா அரசாங்கத்துலேயும் இருந்த ஒரு விஷயந்தான். அதை சுத்தமாக வந்து ஒழிச்சது யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அக்பர் தான். இந்த விதவைகள் பின்பற்றிய உடன்கட்டை ஏறும் முறையும் யார் காலத்தில் ஒழிக்கப்படுது? உடன்கட்டை ஏறும் முறை அப்படிங்கிறது அக்பர் காலத்தில் ஒழிக்கப்படுது. அவரோட ராஜபுத்திர கொள்கை அப்படிங்கிறது ராஜபுத்திர அரச குடும்பங்களோடு திருமண உறவை வச்சு மேற்கொள்ளுதல், அரசவையில் உயர்ந்த பதவிகளில் அவர்களை அமர்த்துறது. சரிங்களா? முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? ராஜபுத்திர குடும்பங்களோடு திருமண உறவை மேற்கொள்ளுதல், அரசவையில் உயர்ந்த பதவிகளில் அவங்கள அமர்த்துறது, இதெல்லாம் தான் அவருடைய ராஜபுத்திர கொள்கையோடு உள்ளடக்கியதாக இருக்கும். அது அக்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு பண்பாட்டாளர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள், அக்பருக்கு கீழே முகலாய பேரரசு எங்கெங்கெல்லாம் நமக்கு பறந்து விருந்துருந்துச்சுன்னு. இங்கே வடமேற்கே காபூல், இங்கே வடமேற்கு இல்லைங்களா? இந்த பகுதியில் காபூல்லேருந்து காஷ்மீர், காந்தஹார், லாகூர், முல்தான், பானிபட், டெல்லி, ஆக்ரா, அஜ்மீர், லக்னோ, அலகாபாத், அதே மாதிரி இங்கே பீகார், பாட்னா, வங்காளம் வரைக்கும், ஒரிசா வரைக்குமே என்ன பண்ணுறாங்க, அவருடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்திருந்தார். அதே மாதிரி இந்த பக்கம் மேற்கு பகுதியில் குஜராத், இதுதான் வந்து துறைமுகத்தில் வந்து மிகச்சிறந்து விளங்கியது இல்லைங்களா, கடல் வாணிகத்தில். அப்போ இந்த குஜராத் பகுதியையும் நியர்பை அகமது நகர், அதே மாதிரி கோண்டுவான, இந்த ஏரியா முழுவதையுமே வந்து அவருடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்திருந்தார். இப்போ அக்பரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மக்கள்கிட்ட கொண்டிருந்த ஒருங்கிணைப்பு தன்மை, சரிங்களா, மத சகிப்புத்தன்மை, ஒருங்கிணைந்து மக்களோட மக்களாக இருந்த அந்த ஒரு கொள்கை அப்படிங்கிறது மக்களிடையே அவருக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அக்பருக்கு முன்னாடியே பல முஸ்லீம் அரசர்கள் ராஜபுத்திர இளவரசியில் திருமணம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் அக்பர் பரந்த மனப்பான்மையோடு இந்த குடும்பங்களோட நெருக்கமான உறவை மேற்கொண்டு இருந்ததுனால தான் இருவேறு பண்பாடுகளை இணைக்கின்ற ஒரு சக்தியாக மாறுவதற்கு காரணமாக அக்பர் இருந்தார். அக்பர் ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பார்மால், அதாவது பீகார் இமால்னு சொல்லப்படுவார், இவரோட மகள் ஹர்காபாயை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஹர்காபாய் தான் பின்னாடி என்னன்னு சொல்ல அழைக்கப்பட்டாங்க, ஜோதா அக்பர் என்று அழைக்கப்பட்டார். சரிங்களா? இது இவங்கள பேஸ் பண்ணி ஒரு படமே இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெளிவந்திருந்தது இல்லைங்களா? அப்போது இந்த அளவுக்கு அக்பருடைய புகழ் அப்படிங்கிறது ராஜபுத்திரர்கள் மத்தியிலையும் மற்ற மன்னர்கள் மத்தியிலையும் வந்து மிக சிறப்பான அளவில் இருந்ததுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பீகானேர், ஜெய்சல்மர் ஆகிய ராஜபுத்திர அரசர்களோட இளவரசிகளையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஹர்காபாய் பெற்றெடுத்த பையன்தான் யார் அப்படின்னா சலீம். சரிங்களா? இந்த சலீம் அதுக்கப்புறமா அவரோட அப்பாவை ஃபாலோ பண்ணி ராஜா பகவன் தாஸோட மகளை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ராஜா பகவன்தாஸின் மகனான ராஜா மான்சிங், இந்த ராஜா பகவன்தாஸோட மகன் யார்? ராஜா மான்சிங் அக்பருடைய நம்பிக்கைக்குரிய ஒரு படைத்தளபதியாக இருந்தார். திருமண உறவு மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு நினச்ச ராஜபுத்திரர்களையோ அக்பரோட அரசவையில் உயரிய மரியாதையை பெற்றனர். அக்பருடைய ராஜபுத்திர கொள்கை மிகச்சிறந்த இராணுவ தளபதிகளையும் சிறந்த நிர்வாகிகளையும் பேரரசுக்கு வழங்கியது அப்படின்னு தான் சொல்லணும். வருவாய்த்துறை நிர்வாகத்தில் நிபுணத்துவம் உடையவரான தோடர்மால், அவர் திவானாக பதவி உயர்த்தப்பட்டார். ராஜா பீர்பால் அக்பருடைய மிக விரும்பப்பட்ட ஒரு நண்பர். சரிங்களா? அடுத்தது மேவார், மார்வார் ஆகியவை முகலாய பேரரசை எதிர்த்து நின்ற ராஜபுத்திர அரசுகள். இப்போ இதில் வந்து நம்ம வருவாய்த்துறை நிர்வாகத்தில் ராஜா தோடர்மாலுடைய பங்கு அளப்பரியது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கொஷின் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வியாக நம்ம இருக்குது. நம்ம அடுத்த பரீட்சையில் டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்.
ராணா உதய் சிங்கோட மரணத்துக்கு அப்புறமா அவருடைய மகன் ராணா பிரதாப் சிங் அக்பருடைய அதிகாரத்தை ஏற்காம 1597 மரணம் வரைக்கும் தொடர்ந்து போரிட்டு இருக்காரு. 1576 நடைபெற்ற ஹால்டிகாட் போரே முகலாய படைகளுக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும் இடையே நடைபெற்ற இறுதி போர். இந்த ஹால்டிகாட் போர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1576 ராஜபுத்திரர்களுடைய வீரத்தையே பறைசாற்றும் போர் அப்படின்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் முகலாயர்களுடைய ஆட்சிக்கு கீழ்ப்பணியாமல் வீரதீரத்தோடு எதிர்த்து நின்று போரிட்டவர் அப்படின்னு சொல்லி ராணா பிரதாப் சிங்கை சொல்லலாம். மார்வாரில் ஜோத்பூர், அதாவது மார்வார் அப்படிங்கிறது ஜோத்பூர், மால்தியோ ரத்தரோட மகனான சந்திராசேன் 1581 தான் இறக்கும் வரை முகலாயரை எதிர்த்தார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் ரொம்ப முக்கியமானது, தொடக்கத்தில் ஆக்ரா அக்பருடைய தலைநகராக இருந்துச்சு. சரிங்களா. பின்னால் பதேபூர் சிக்ரி, அப்போது இந்தளவுக்கு அவருடைய வீரதீர பராக்கிரமங்களாக இருந்திருக்கு. ஆக்ரா ஸ்டார்டிங்கில் தலைநகராக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பதேபூர் சிக்ரி அப்படிங்கிற ஒரு புதிய தலைநகரை அக்பர் உருவாக்குனார். தற்போது கைவிடப்பட்ட நகரமாக அது இருந்தாலும் இன்னும் அழகான மசூதிகளோடும் உன்னதமான புலந்தர்வாசா அப்படிங்கிற கட்டடங்களோடைய நுழைவாயிலோடு அது எப்படி இருக்குது, இன்னும் மிகச்சிறப்பான ஒரு கட்டடமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. மான் சப்தாரி முறை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அக்பர் ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாக முறை உருவாக்குனார். சரிங்களா. மான் சப்தாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையை சொல்லுவாங்க. பிரபுக்கள் இந்த மான் சப்தாரி முறையில் பிரபுக்கள், குடிமை அதிகாரிகள், குடிமைப்பணி சார்ந்த இந்த பிரபுக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குடிமைப்பணி சார்ந்த இராணுவ நிர்வாகம் சார்ந்த அதிகாரிகள் ஒன்றுபடுத்தப்பட்டு ஒரே பணியின் கீழே கொண்டு வரப்படுறாங்க. அப்போது பிரபுக்கள் ஒவ்வொருத்தருக்கும் மான் சப்தார் தகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மான் சப்தார் தகுதியில் ஜாட் சவார் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக இருந்திருக்கு. இந்த ஜாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மான் சப்தாரும் 10,000 to 10,000 வீரர்கள் வரைக்கும் பெற்றிருப்பாங்க. சரிங்களா. சவார் அப்படிங்கிறது என்னென்னா, மன்சப்தருக்கு கீழ் இருக்கிற குதிரைகளோட எண்ணிக்கையை குறிக்கும். சரிங்களா. வீரர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குதிரைகளோட எண்ணிக்கை ஆகியவற்றை அதிகரிப்பது இல்லை குறைக்கிறது மூலமாக ஒரு மன்சப்தாருடைய உயர்வும் தாழ்வும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம இதிலிருந்து பார்க்க முடியுது. அக்பருடைய மன்சப்தர் முறையானது பிரபுக்களுடைய இனக்குழு தளத்தை பல்வகைப்பட்டதாக மாற்றி அமைச்சிருக்கு. அக்பருடைய தொடக்க காலங்களில் பிரபுக்கள் முற்றிலுமாக மத்தியாசியவை சேர்ந்தவங்களாகவும் பாரசீகத்தை சேர்ந்தவங்களாகவும் மட்டுமே இருந்திருக்காங்க. ஆனால் மன்சப்தரி முறை அறிமுகமானதுக்கப்புறமா ராஜபுத்திரரும் ஷேக் ஷதா என்றழைக்கப்பட்ட இந்திய முஸ்லீம்களும் பிரபுக்கள் வரிசையில் இடம்பெற்றிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போது அந்த பிரபுக்களுக்குள்ளேயே இனக்குழு அப்படிங்கிற ஒரு தனித்தனி இனக்குழு அப்படிங்கிறது உருவாக்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மான் சப்தார்களுடைய ஊதியம் பணமாக நிர்ணயம் செய்யப்பட்டாலும் கூட அதற்கு மாறாக அவங்களுக்கு நிலங்கள் ஜாகிர் ஒதுக்கப்பட்டன. தனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியிலிருந்து ஒரு மண் சப்தர பணம் வசூலிச்சுக்கலாம். இந்த ஜாகிர்கள் அடிக்கடி மாற்றப்பட்டுச்சு. சரிங்களா. மண் சப்தர பதவியானது பரம்பரை சார்ந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பரம்பரை உரிமை சார்ந்தது கிடையாது. ஒரு மண் சப்தர் மரணம் அடைந்து விட்டால், அவர் இறந்துட்டாருன்னா அவருக்கு வழங்கப்பட்டிருந்த ஜாகிரை அரசு உடனடியாக கையகப்படுத்தும். அப்போது அந்த நிலம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரபுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடையது கிடையாது.
அவர் அந்த பதவியில் இருக்கும் வரைக்கும் அந்த நிலப்பகுதி, குறிப்பிட்ட நிலப்பகுதியில் அவங்க ஜாகீர் வந்து வசூலிச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து அரசாங்கத்துக்கு செலுத்திடணும். ஒருவேளை அவர் இறந்துட்டாங்கன்னா அடுத்து அது அவங்களுடைய வாரிசுக்கு போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அந்த ஜாகீரை யார் கைப்பற்றிடுவா? அரசு உடனடியாக கைப்பற்றும். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது அக்பருடைய மத கொள்கை. அக்பருடைய எல்லா கொள்கைகளுமே புகழ்பெற்றது. அதில் மத கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அக்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு வைதீக முஸ்லீம், சரிங்களா? ஆனால் சூஃபி தத்துவங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக ஒரு இணக்கமான போக்கை வந்து மேற்கொண்டார். எல்லா மதத்தினர்கிட்ட கூட அவர் என்ன பண்ணுறாரு? மத சகிப்புத்தன்மையோடு தான் நடந்துக்கிறாரு. ஏனைய மதங்கள் தொடர்பான கோட்பாடுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு அவருக்கு. அதனால் அமைதி, அவர் அனைவருக்கும் அமைதி, சொல் ஈக்குவல் அப்படிங்கிற தத்துவத்தை பரப்புரை செஞ்சார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மதங்களுக்கு இடையிலான தொடர்புகள் பற்றி அக்பர் மேற்கொண்ட தத்துவ விவாதங்கள் மீது வெறுப்பு கொண்ட, ஏன்னா ஒரு 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 குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ஆட்சியாளர், ஒரு புகழ்பெற்றவர் இருக்கிறாங்க அப்படின்னா அவரை நேசிக்கிறவங்களும் இருப்பாங்க, வெறுக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த டைமில் அக்பரை வெறுத்தவரும் ஒருத்தர் இருந்திருக்காரு. அது வரலாற்று அறிஞர் யார் அப்படின்னா பதானி. அக்பர் இஸ்லாமிய புறக்கணித்தார் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. அக்பர் இஃபாதத் கானா அப்படிங்கிற வழிபாட்டு கூடத்தை வந்து நிறுவியிருக்காங்க. தொடக்கத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து இங்கே கூடி ஆன்மீக விஷயங்கள் குறித்து என்ன பண்ணுறாங்க? டிஸ்கஷன் பண்ணுறாங்க, விவாதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹிந்துக்கள், கிறிஸ்தவர்கள், ஜொராஸ்ட்ரிகள்னு சொல்லிட்டு எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்க? சமணர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் கூட இந்த விவாதங்களில் வந்து பங்கேற்கிறதுக்காக அவர் வரவேற்றிருக்காரு. இஃபாதத் கானாவில் நடைபெற்ற இந்த விவாதங்கள் மதங்களுடைய ஒரு கசப்புணவை ஏற்படுத்தினதுனால 1582 அக்பர் அதை நிறுத்திட்டாரு. சரிங்களா? இஃபாதத் கானா அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சி அவர் கைவிடவே இல்லை. அக்பர் பல்வேறு மதங்களுடைய மதங்களைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஞானிகளோடு என்ன பண்ணுறார் அப்படின்னா, எடுத்துக்காட்டா புருஷோத்தம் தேவி, இவர் இந்து மதம், மெஹர்ஜி ராணா ஜொராஸ்ட்ரிய மதம், அக்வாவியா மான்சரட் எனும் போர்த்துகீஸ், இவர் வந்து கிறிஸ்தவ மதம், ஹிர விஜயசூரி சமண மதம். இவங்களெல்லாம் தனிப்பட்ட முறையில் வந்து தொடர்பு கொண்டு உண்மை என்ன அப்படின்னு சொல்லி அறியறதுக்கு முயற்சி செய்கிறாரு. இத்தகைய விவாதங்களின் விளைவாக பல்வகைப்பட்ட பெயர்களுக்கு அது பின்னாடி ஒரே ஒரு கடவுள் மட்டும் இருப்பதாக அவர் உணர்ந்தார். அக்பருடைய தத்துவத்தை விளக்குறதுக்கு அக்பரும் பதானியும் பயன்படுத்திய சரியான சொல் என்ன அப்படின்னா தௌஹத் இலாஹி, அதாவது தீன் இலாஹி அப்படிங்கிறது தான். சரிங்களா? என்னுடைய பொருள் என்ன? நேரடி பொருள் அப்படின்னா தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு. சரிங்களா? தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு அப்படிங்கிறது தான் இதனுடைய நேரடி பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த தீன் இலாஹி, இஃபாதத் கானா, இந்த மாதிரியான வார்த்தைகள் மிக முக்கியமான ஒன்று. அது வந்து எக்ஸாம்பிளாக நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தௌஹத் இலாஹி அப்படிங்கிறது அக்பருக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணப்பட்டுச்சா அப்படின்னா இல்லாமல் போச்சு அப்படின்னு தான் சொன்னேன். இதோட அக்பருடைய கொள்கைகள் எல்லாமே பார்த்தாச்சு. அக்பருடைய வாழ்க்கை வரலாற்றையும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அவருடைய மகனான ஜஹாங்கீர் பற்றியும் அவருடைய காலகட்டத்தில் கட்டிடக்கலை மத கொள்கையில் எப்படி இருந்தது, இந்த மாதிரி விஷயங்களை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, bye.